சாந்தி 1/9/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 25/11/2001. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு दुआएं दो दुआएं लो, कारण का निवारण कर समस्याओं का समाधान करो. ரெண்டு விஷயங்களை பாபா சொல்றாங்க. ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள். ரெண்டாவது விஷயம், காரணங்களுக்கு நிவாரணங்களை கண்டுபிடித்து செய்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள். आज प्यार के सागर बाप दादा अपने प्यार स्वरूप बच्चों के प्यार की डोरी में खींचकर मिलन मनाने आए हैं. இன்று அன்பு கடலான பாப்தாதா தனது அன்பு சொரூபமான குழந்தைகளின் அன்பின் கயிற்றால் கட்டி இழுக்கப்பட்டு சந்திப்பை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார்கள். बच्चों ने बुलाया और हजूर हाजिर हो गए. குழந்தைகள் அழைத்தார்கள், எஜமானர் எஸ் என்று வந்துவிட்டார். அவ்யக்தி மிலன் तो सदा मनाते रहते हैं. அவ்யக்த சந்திப்பை எப்பொழுதுமே கொண்டாடி கொண்டே இருக்கின்றீர்கள். फिर भी साकार में बुलाया तो बाप दादा बच्चों के विशाल मेले में पहुंच गए हैं. கூட சாக்காரத்துல அழைத்தீர்கள். பாப்தாதா குழந்தைகளுடைய விசாலமான இந்த மேலையில வந்து சேர்ந்து விட்டார்கள். बाप दादा को बच्चों का स्नेह, बच्चों का प्यार देख खुशी होती है. बाप दादाவுக்கு குழந்தைகளுடைய அன்பு, குழந்தைகளுடைய ஸ்நேகம் பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. और दिल्ली दी चारों ओर के बच्चों के लिए गीत गाते हैं. இதயத்திலேயே நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளுக்காக இந்த பாடலை பாடுகின்றார்கள். வா சிரேஷ்ட பாக்யவான் பச்சே வா, ஆகா என சிரேஷ்டமான பாக்யசாலி குழந்தைகளே ஆகா. பகவான் का प्यार के पात्र आत्माएं வா, ஆகா பகவானுடைய அன்பிற்கு பாத்திரமான ஆத்மாக்களே ஆகா. इतना बड़ा भाग्य और इतना साधारण रूप में सहज प्राप्त होना है. இவ்வளவு பெரிய பாக்கியம் இப்படி சாதாரண ரூபத்தில் சகஜமாக பிராப்தியாவது சொப்பன்மே भी नहीं सोचा था. இத கனவுல கூட நீங்க நினைக்கவில்லை. लेकिन ஆனால் आज साकार रूप में भाग्य को देख रहे हो. இந்த சாக்கார ரூபத்துல தனது பாக்கியத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். बाप दादा देख रहे हैं, बाप दादा பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். दूर बैठे भी बच्चे मिलन मेला मना रहे हैं. தூரத்துல இருந்தாலும் கூட குழந்தைகள் சந்திப்பை கொண்டாடி கொண்டே இருக்கின்றார்கள். பாப் தாதா உன்னோக்கு தேக் மிலன் மனா ரஹே ஹேன். பாப் தாதா அவர்களை பார்த்து சந்திப்பை கொண்டாடி கொண்டே இருக்கின்றார்கள். மெஜாரிட்டி மாதாவுக்கு கோல்டன் சான்ஸ் மிலா है. மெஜாரிட்டி தாய்மார்களுக்கு இந்த கோல்டன் சான்ஸ் கிடைத்திருக்கிறது. பாப் दादा को भी विशेष शक्ति सेना को देख खुशी होती है कि चार दीवार में रहने वाली माताएं बाप द्वारा विश्व कल्याणी कबर विश्व के राज्य अधिकारी बन गई है. நான்கு சுவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பாபாவின் மூலமாக விஸ்வ கல்யாணக்காரியாக ஆகி உலக ராஜ்ய அதிகாரிகளாக ஆகிவிட்டார்கள். பன் கயே யா பன் ரஹே क्या कहेंगे? ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகிக்கொண்டு இருக்கின்றீர்களா? என்ன சொல்லுவீர்கள்? பன் கயேனா ஆகிவிட்டீர்கள் தானே. विश्व के राज्य का मक्खन का गोला आप सबके हाथ में है ना. உலக ராஜ்யத்தினுடைய வெண்ணெய் என்ற அந்த கோலமானது ராஜ்ய அதிகாரிகளுடையது உங்கள் கைகளில் வந்துவிட்டது அல்லவா. बाप दादा ने देखा कि जो भी माताएं मधुबन में पहुंचे उनको एक बात की बहुत खुशी है. बाप दादा பார்க்கின்றார்கள், எந்த ஒரு தாய்மார் மதுபன் வந்துவிட்டார்களோ அவர்களிடம் ஒரு இந்த மகிழ்ச்சியானது அதிகமாக இருக்கின்றது. கவுன்சி खुशी है, எந்த ஒரு மகிழ்ச்சி? तो माताओं से विशेष प्यार है ना, नशे से करती है. விசேஷமான அன்பு இருக்கின்ற காரணத்தினால ஒரு போதையில கூறுகின்றார்கள். बाप दादा ने बुलाया है,
பாப் தாதா எங்களை அழைத்திருக்கின்றார், ஹம்கோ புலாயா ஹை, எங்களை அழைத்திருக்கின்றார், ஹம் क्यों नहीं आएंगे, நாங்கள் ஏன் வரமாட்டோம். பாப் தாதா भी सबकी रूरगान सुनते रहते हैं. பாப் தாதா கூட அனைவருடைய ஆன்மீக உரையாடலை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ये खुशी का नशा देखते रहते हैं. இந்த மகிழ்ச்சியினுடைய போதையை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். वैसे तो पांडव भी कम नहीं है. பார்க்க போனால் பாண்டவர்கள் கூட எந்த விதத்திலும் குறைந்தவர்களா இல்லை. पांडवों के बिना भी विश्व की कार्य की समाप्ति नहीं हो सकती है. பாண்டவர்கள் இல்லாம கூட இந்த உலகத்தினுடைய காரியத்தினுடைய நிறைவை செய்ய முடியாது. लेकिन ஆனால் आज विशेष माताओं को पांडवों ने भी आगे रखा. என்று விசேஷமாக தாய்மார்களை பாண்டவர்கள் கூட முன்னால் வைத்திருக்கின்றார்கள். बाप दादा सभी बच्चों को बहुत सहज पुरुषार्थ की विधि सुना रहे हैं. बाप दादा எல்லா குழந்தைகளுக்கும் மிகவும் சகஜமான புருஷார்த்தத்திற்கான விதியை கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். மாதாவுக்கு சகஜ चाहिए தாய்மார்களுக்கு ஈஸியாக வேண்டுமல்லவா. तो बाप दादा सब माताएं बच्चों को कहते हैं. बाप दादा அனைத்து தாய்மார்களுக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் கூறுகின்றார்கள், सबसे सहज पुरुषार्थ का साधन எல்லாத்தை விட சகஜமான ஆன்மீக முயற்சிக்கான சாதனம் எதுவென்றால் सिर्फ चलते फिरते संपर्क में आते. போகும்போதும் வரும்போதும் நடக்கும்போதும் தொடர்புல சம்பந்தத்தில் வரும்போதும் கூட हर एक आत्मा को दिल से शुभ भावना की दुआएं दो. ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் இதயபூர்வமாக शुभ भावனையுடைய ஆசீர்வாதங்களை கொடுங்கள். दूसरों से भी दुआएं लो. பிறரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். चाहे आपको कोई कुछ भी दे, யாரு என்ன உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, பதுதாவி தே, உங்களை திட்டினாலும் சரி. लेकिन ஆனால் आप उस बद दुआ को भी நீங்கள் அந்த திட்டலை अपने शुभ भावना की शक्ति से உங்களது சுப பாவனையினுடைய சக்தியின் மூலமாக துவாமே பரிவர்த்தன் कर दो. ஆசீர்வாதத்தில் மாற்றி அமைத்து விடுங்கள். आप द्वारा हर आत्मा को दुआ अनुभव हो. உங்களிடமிருந்து ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்ய வேண்டும். उसमें अनुभव करो जो बुद्ध दुआ दे रहा है और उसमें कोई न कोई विकार की वशीभूत है. அந்த நேரம் நீங்க அனுபவம் செய்வீர்கள், அவங்க உங்களை வசைபாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நேரம் ஏதாவது ஒரு விகாரத்துக்கு அவங்க அடிமையாக ஆகி இருப்பார்கள். वशीभूत आत्मा के प्रति और परवश आत्मा के प्रति कभी भी बदुआ नहीं निकलेगी. யார் வசமாகி இருக்கின்ற ஆத்மாவோ அல்லது பரவச ஆத்மாவாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது ஒரு பொழுதும் இந்த வைதல் என்பது படவே படாது. उसके प्रति सदा सहयोग देने की दुआ निकलेगी. அவங்களுக்கு எப்பொழுதுமே சகயோகம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதங்கள் தான் வெளிப்படும். சிர் ஏக் ही बात याद रखो. அதனால ஒரே ஒரு விஷயத்தை நினைவில் வைங்க, हमें निरंतर एक ही कार्य करना है. நாம் நிரந்தரமாக ஒரே ஒரு காரியத்தை தான் செய்ய வேண்டும். என்னது? संकल्प द्वारा, बोल द्वारा, कर्मना द्वारा, संबंध संपर्क द्वारा दुआ देना और दुआ लेना. சங்கல்பத்தின் மூலமாக, பேச்சுக்களின் மூலமாக, செயல்களின் மூலமாக, சம்பந்தம் மற்றும் தொடர்புகளின் மூலமாக ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். अगर किसी आत्मा के प्रति कोई भी व्यसंगल व नेगेटिव संकल्प आवे, அதாவது ஏதாவது ஒரு ஆத்மாவின் மீது உங்களுக்கு வீணான சங்கல்பங்கள் அல்லது எதிர்மறையான சங்கல்பங்கள் வந்தாலும் கூட யாத் ரக்கோ, இதை நினைவில் வைங்க, மேரா கர்த்தவிய क्या है, நான் செய்ய வேண்டுவது என்ன. जैसे कहाँ आग लग रही हो, आग बुझाने वाले होते हैं और आग को देख जब डाल लेते हैं, अपने कार्य भूलते नहीं है. உதாரணம் பாபா சொல்றாங்க, எப்படி எங்கேயாவது தீ பிடித்து கொண்டால் தீ அணைப்பவர்கள் அதை பார்த்தவுடன் தண்ணீரை ஊற்றுகின்றார்கள். அவர்களுடைய காரியத்தை அவர்கள் மறப்பதே இல்லை. उनको याद रहता है कि हम जलने डाले वाले हैं.
ஏன்னா அவங்களுக்கு இது நினைவில் இருக்கின்றது. நாம் தண்ணீர் ஊற்றி அணைப்பவர்கள், आग बुझाने वाले हैं, तन्नीरे अनेकக்கூடியவர்கள். ऐसा अगर कोई किसी भी कार्य की वश कोई भी ऐसा कार्य करता है, யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு விகாரத்துக்கு வசமாயிட்டு அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் என்றால், जो आपको अच्छा नहीं लगता है, அது உங்களுக்கு பிடிக்கும் இல்லை. आप अपना कर्तव्य याद रखो. ஆனாலும் கூட உங்களுடைய செயலை நீங்க நினைவில் வைங்க. मेरा कर्तव्य है, என்னுடைய கடமை, என்னுடைய செயல் என்னவென்றால், किसी भी प्रकार की आग बुझाने का, எந்த ஒரு விதமான நெருப்பாக இருந்தாலும் சரி அவற்றை அணைக்க வேண்டும், நான் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேலை. शुभ भावना की भावना का सहयोग देने का, शुभ பாவனையினுடைய சகயோகத்தை கொடுப்பது. பஸ் एक अक्षर याद रखो. அதனால ஒரே ஒரு வேர்டை மட்டும் நினைவுங்க. மற்றவங்க शायद एक शब्द याद रखना है. தாய்மார்களுக்கு ஒரு வேர்டை நினைவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது என்ன? துவாயே தேனா துவாயே லேனா, ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். மாதா ஏ கர் சக்தி ஹோ. அவ கேட்க, தாய்மார்கள் இதை செய்ய முடியுமா? எல்லா தாய்மார்களும் கையை உயர்த்துகின்றார்கள். கர் சக்தி ஹோ யா கர்னா ஹி ஹே, உங்களால் செய்ய முடியுமா அல்லது செய்தே ஆக வேண்டுமா? பாண்டவ கர் சக்தி, பாண்டவர்கள் செய்ய முடியுமா? பாண்டவ கர்த்தே கர்னா ஹி ஹே, பாண்டவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? செய்தே ஆக வேண்டும். காய ஓ பாண்டவர்த்தால் மைமை செய்யப்பட்டிருக்கின்றது. பாண்டவர்கள் என்றால் யார்? सदा विजयी और शक्तियों को सदा विश्व कल्याणी नाम से प्रसिद्ध. பாண்டவர்கள் என்றாலே எப்போதும் வெற்றியாளர்கள், சக்திகள் என்றாலே எப்பொழுதும் விஸ்வ கல்யாண காரியத்திற்காக பெயர் போனவர்கள். दादा को चारों ओर के बच्चों से अभी तक एक आशा रही हुई है. दादाக்கு நாலா பக்கங்களில் உள்ள குழந்தைகளிடமிருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆசை மட்டும் நிறைவேறாமல் இருக்கு. बताए कौन सी आशा? கூறட்டுமா அது எந்த ஆசை என்று? जान तो गए हो, தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். டீச்சர்ஸ் ஜான் கயி ஹோனா, டீச்சர்ஸ் புரிந்து கொண்டீர்கள், தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? சபி பற்றி யதாசக்தி புருஷார்த்தோ கர் ரஹே ஹோ, எல்லா குழந்தைகளும் கூட அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த சக்திக்கேற்ப முயற்சியை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். बाप दादा पुरुषार्थ देख करके मुस्कुराते हैं. बाप दादा पुरुषार्थத்தை பார்த்து புன்சிரிப்பு சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். लेकिन ஆனால் एक आशा यह है, ஒரு ஆசை என்னவென்றால், पुरुषार्थ में अभी तीव्रता गति चाहिए. இப்ப ஆன்மீக முயற்சியில தீவிரத்தன்மை வேண்டும். पुरुषार्थ है, முயற்சி நடைபெறுகிறது. लेकिन अभी तीव्र गति चाहिए. இப்ப அதனுடைய ஸ்பீடை தீவிரமாக ஆக்க வேண்டும். इसकी विधि है, அதுக்கான விதிமுறை என்ன? காரண் சப்துக்கோ சமாப்த் ஹோ ஜாயே. காரணம் சொல்றோம் இல்லையா, இதனால அதனால இப்படி நடந்தனால இப்படி ஆனதுனால எவ்வளோ காரணம் சொல்றோம். அந்த காரணங்கள் முடிவடைய வேண்டும். நிவாரண் ஸ்வரூப் சதா பஞ்சாய், அதுக்கான தீர்வு சொரூபமாக நீங்கள் எப்பொழுதும் ஆகிவிட வேண்டும். காரணம் तो समय अनुसार बनते ही हैं और बनते रहेंगे. காரணங்கள் நேரத்திற்கேற்ப ஆகின்றன, ஆகவே செய்யும். இவன் ஃபியூச்சர்லே பாபா சொல்லிட்டார். லேக்கின் ஆனால் आप सब निवारण स्वरूप बनो, நீங்கள் அனைவரும் தீர்வு சொரூபமாக ஆகுங்கள். क्योंकि ஏனென்றால் आप सभी बच्चों को विश्व की निवारण कर, நீ என்றால் இந்த உலகத்தினுடைய நிவாரணத்தை பண்ணி सभी को मेजॉरिटी आत्मा को निवारण धाम में भेजना. மெஜாரிட்டி ஆத்மாக்களுக்கு நிர்வாண தாமத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆக जब स्वयं को निवारण स्वरूप बनाओ, विश्व की आत्मा को निवारण स्वरूप द्वारा सब समस्याओं का निवारण कर निर्वाण धाम में भेज सकेंगे. நீங்க எப்ப நிவாரண சொரூபமாக ஆகிவிடுவீர்களோ அப்ப அந்த நிவாரண சொரூபத்தின் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு निर्वाण धामத்திற்கு உங்களால் அனுப்ப முடியும். अभी विश्व की आत्माएं मुक्ति चाहती है. तो இப்ப உலகத்தினுடைய ஆத்மாக்கள் முக்தியை விரும்புறாங்க.
பாப் द्वारा मुक्ति का वर्षा दिलाने वाले आप ही हो. அப்ப சொன்னாங்க, பாபம் மூலமாக முக்தியை கொடுப்பவர்கள் யாரு? அதுக்கு நிமித்தமானவர்கள் யாரு? நீங்க தான் निमित्तमानवர்கள். तो निमित्त आत्माएं पहले स्वयं को भिन्न भिन्न समस्याओं के कारण को निवारण कर मुक्त बनाएंगे. யாரு நிமித்தமாக இருக்கின்றார்களோ அவர்கள் முதல்ல தனக்கு வருகின்ற விதவிதமான பிரச்சனைகளுக்கு காரணங்களுக்கு நிவாரணம் கண்டு முக்தி அடைய வேண்டும். தப் விஸ்வ முக்தி கவர்சா திலா சக்தி. அப்பதான் உலகத்திற்கு முக்தியினுடைய ஆஸ்தியை கொடுக்க முடியும். तो मुक्ति क्या है? मुक्ति என்றால் என்ன? किसी भी प्रकार की समस्या का कारण आगे नहीं आए. எந்த ஒரு பிரச்சனைக்குமான காரணம் முன்னால் வரக்கூடாது. ये कारण है, ये कारण है, ये कारण है. இதுதான் காரணம், இதுதான் காரணம், அதுதான் காரணம். जब कोई कारण सामने बनता है, எப்போ முன்னாடி ஒரு காரணம் ஆகின்றதோ, तो कारण को सेकंड में निवारण सोचो. காரணத்துக்கு நிவாரணத்தை ஒரு செகண்ட்ல யோசிங்க. ये सोचो कि जब विश्व की निवारण करने वाली हूँ, இப்படி யோசிங்க. எப்போ உலகத்திற்கே தீர்வு செய்யக்கூடிய ஆத்மாவோ நான், क्या स्वयं की छोटी छोटी समस्या को स्वयं निवारण नहीं कर सकती? தனது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தானே நிவாரணம் செய்து கொள்ள முடியாதா? नहीं कर सकता, செய்ய முடியாதா என்ன? अभी तो आत्माओं की क्यों आपके सामने आएगी. உங்களுக்கு முன்னாடி ஆத்மாக்களுடைய கியூவே வரப்போகுது. ஹே முக்தி தாதா முக்தி தோ. அவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க? ஓ முக்தியை வழங்குகின்ற வல்லலே எங்களுக்கு முக்தி அளியுங்கள். கியூங்கி அதையும் பாபா சப்ஸ்டிட்யூட் பண்றார். ஏனென்றால் முக்தி தாதா கே டைரக்ட் பச்சே. நீங்களாம் முக்தியை வாரி வழங்கக்கூடிய வல்லனுடைய டைரக்ட் குழந்தைகள். அதிகாரி பச்சேகோ, அதிகாரி குழந்தைகள். மாஸ்டர் முக்தி தாத்தா தோ ஹோனா, நீங்கெல்லாம் மாஸ்டர் முக்தி தாத்தா தான் அல்லவா? लेकिन ஆனால் क्योंकि आगे आप मास्टर मुक्ति दाताओं की तरफ से एक रुकावट का दरवाजा बंद है. நீங்க முக்தியை வாரி வழங்கக்கூடிய வல்லல்கள்னா உங்களுக்கு முன்னாடி தடையாக இருக்கக்கூடிய ஒரு செவுறு இருக்கின்றது. क्यों तैयार है लेकिन कौन सा दरवाजा बंद है? क्यों ரெடியா இருக்கு, ஆனா எந்த ஒரு கதவு மூடி இருக்கின்றது? पुरुषार्थ में कमजोर पुरुषार्थ का एक शब्द का दरवाजा है. நம்மளுடைய ஆன்மீக முயற்சியில பலகீனமான முயற்சியாளர்களாக நாம் ஆறதுக்கு ஒரே ஒரு கதவு தான். அது என்னன்னா क्यों, ஏன், அதாவது क्वेश्चन मार्क, கேள்விக்குறி. क्यों या क्यों शब्द कभी क्यों को सामने नहीं लाता है. எப்போ இந்த क्यों அப்படிங்கிற வேர்டு, ஏன் என்ற வார்த்தை வந்துருமோ அப்போ क्यों நமக்கு முன்னாடி கொண்டு வராது. ஆக बाप दादा भी देश विदेश के सभी बच्चों को यह स्मृति दिला रहे हैं. உள்நாடாகட்டும் வெளிநாடாகட்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் பாப் தாதா இப்ப இந்த நினைவை அளிக்கின்றார். ஆப் समस्याओं का दरवाजा, உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் வருகின்ற வழி எது? क्यों, ஏன். इसको समाप्त करो, இதை முடிவடைய செய்யுங்கள். कर सकते हो, உங்களால முடியுமா? टीचर्स कर सकती है, टीचर्ஸால செய்ய முடியுமா? पांडव कर सकते हैं, पांडवர்கள் செய்ய முடியுமா? सभी हाथ उठा रहे हैं या कोई कोई, எல்லாருமே கையை உயர்த்தினீங்களா? இதுல ஒரு சிலர் தானா? ஃபாரினர்ஸ் तो एवर रेडी है ना, ஃபாரினர்ஸ் எல்லாம் எப்போதும் எவர் ரெடியா இருக்காங்க இல்லையா? या हो, ऐसे हो सकता है, அந்த மாதிரி இருக்க முடியுமா? हर एक समझे मुझे करना है. அதனால ஒவ்வொருவரும் என்ன நினைக்கும், புரிந்து கொள்ள வேண்டும், நான் செய்ய வேண்டும். टीचर समझे मुझे करना है, स्टूडेंट समझे मुझे करना है, प्रवृत्ति वाले समझे मुझे करना है, मधुबन वाले समझे हमें करना है. कर सकते हैं ना. ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும், நான் செய்ய வேண்டும். டீச்சர் என்ன நினைக்கணும், நான் செய்யணும். ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கணும், நான் செய்யணும். கிரகஸ்தில் இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கணும், நான் செய்யணும். மதுவன் நிவாசிகள் என்ன நினைக்கணும், நான் செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியுமா? समस्या शब्द ही समाप्त हो जाए. பிரச்சனை என்ற வார்த்தையே முடிவடைந்து விட வேண்டும்.
कारण कदम होने निवारण आ जाए காரணம் முடிவடைந்து நிவாரணம் கிடைக்க வேண்டும் यह हो सकता है இது இருக்க முடியுமா क्या नहीं हो सकता है எதுதான் உங்களால முடியாது जब पहले पहले स्थापना के समय में अभी आने वाले बच्चों ने क्या प्रॉमिस किया था முதல்ல ஸ்தாபனையினுடைய நேரத்தில் அந்த அனைவரிடமிருந்து என்ன ப்ராமிஸ் பெறப்பட்டது அவர் கற்கே திக்காய மேலும் அதை செய்தும் காட்டினார்கள் அசம்பவக்கோ சம்பவ கற்கே திக்காய முடியாததை முடித்து காட்டினார்கள் திக்காயனா காட்டினீர்கள் தானே तो आगे अभी कितने साल हो गए कितने वर्षम ஆகிவிட்டது ஸ்தாபனா को कितने वर्ष हो गए ஸ்தாபனை ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆயிட்டு பாப்பா கேட்குறேன் बस 65 வருஷம் ஆயிடுச்சு तो इतने वर्ष में असंभव को संभव नहीं हो सकता इतने வருஷத்துல முடியாதது செய்ய முடியாதா हो सकता है இவனால முடியுமா முக்கிய டீச்சர்ஸ் हाथ उठाओ முக்கியமான டீச்சர்ஸ் கையை உயர்த்துங்கள் पंजाब नहीं उठा रहा है क्या पंजाब வந்து கை உயர்த்த மாட்டேன் என்கிறார்கள் ஏன் டவுட் இருக்கா என்ன थोड़ा सोच रहे हैं सोचा नहीं கொஞ்சம் யோசிக்கின்றார்கள் யோசிக்காதீர்கள் கர்னா ஹி है செய்தே ஆக வேண்டும் औरों को नहीं सोचो हर एक अपना सोचे மற்றவங்களை பற்றி யோசிக்காதீங்க ஒவ்வொருத்தவங்களும் தன்னை பற்றி யோசிங்க अपना तो सोच सकते हो ना தன்னை நீங்கள் யோசிக்க முடியுமல்லவா दूसरों को छोड़ो மற்றவங்களை விடுங்க अपना सोचकर अपने लिए तो हिम्मत रख सकते हो நமக்காக யோசித்து நம்ம தைரியத்தை வைத்துக் கொள்வது உங்களால் முடியும் அல்லவா यकीनी இல்லை முடியாதா ஃபாரினர்ஸ் रख सकते हैं ஃபாரினர்ஸ் பாதபாக்கியத்து கேட்குறாங்க உங்களால் இருக்க முடியுமா எல்லாம் கை உயர்த்துறாங்க मुबारक हो வாழ்த்துக்கள் अच्छा अभी जो समझते हैं वह दिल से हाथ उठाया दिखावे से नहीं இப்போ யார் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள் இதயபூர்வமாக கையை உயர்த்தினீர்களா இல்லை பார்க்குறாங்கங்கிறதுக்காக கையை உயர்த்தினீர்களா ஐசே நீ சப் விட்டாரேன் எப்படி விட்டாலும் எல்லாருமே கை தூக்குறாங்க நானும் கை தூக்குறேன் அப்படி தூக்கல தானே अगर दिल से दृढ़ संकल्प करेंगे எப்போ நீங்கள் இதயபூர்வமாக திட சங்கல்பம் செய்கின்றீர்களோ कारण को समाप्त कर निवारण स्वरूप बनना ही है காரணங்களை முடிவடைய செய்து நிவாரண சொரூபமாக ஆகிய தீர வேண்டும் குச்சி भी हो என்ன ஆனாலும் சரி சகன் கர்ணாப்படி பொறுத்து போக வேண்டியதாக இருந்தாலும் சரி மாயக்கா சாமனை கர்ணே படு மாயை எதிர்கொள்ள வேண்டி இருந்தாலும் சரி एक दो के संबंध संपर्क में सहन भी करना पड़े ஒருவர் மற்றவர்களுடைய சம்பந்தம் தொடர்புள்ள பொறுத்து போக வேண்டி இருந்தாலும் சரி मुझे समस्या नहीं बनना है நான் பிரச்சனையாக ஆகக்கூடாது हो सकता है முடியுமா अगर दृढ़ निश्चय है तो पीछे से लेकर आगे एक हाथ उठाओ दृढ़ निश्चயம் இருந்தால் பின்னாடியிலிருந்து முன்னாடி கையை உயர்த்துங்கள் बाप दादा ने सभी से हाथ उठवाया और सारा दृश्य टीवी पर देखा बाबा எல்லாரையும் கை தூக்க வச்சாரு எல்லாத்தையுமே டிவியில் பார்த்தாரு अच्छा है ना एक्सरसाइज हो गई ரொம்ப நல்லது एक्सरसाइज ஆகிவிட்டது அல்லவா और इसीलिए उठाते हैं கையை ஏன் உயர்த்த செய்கின்றார்கள் என்றால் जैसे अभी एक दो को देख करके हाथ उठाने में उमंग आता है ना எப்படி ஒருத்தவங்க மற்றவர்களை பார்த்து கையை உயர்த்ததை பார்த்து உங்களுக்கு உற்சாகம் வருவது இல்லையா ऐसे ही அதே போன்று जब भी कोई समस्या आवे तो सामने बाप दादा को देखना எப்போ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி உங்களுக்கு முன்னாடி யாரை பார்க்கணும் பாப் தாதாவை பார்க்கணும் दिल से कहना இதயபூர்வமாக கூற வேண்டும் என்ன கூறணும் பாபா और बाबा हाजिर हो जाएगा बाबा உடனே வந்துடுவாரு समस्या खत्म हो जाएंगी பிரச்சனை முடிவடைந்து விடும் समस्या सामने से हट जाए அந்த பிரச்சனை உங்க முன்னாடியிலேருந்து நகர்ந்து விடும் பாப் தாதா सामने हाजिर हो जाए பாப் தாதா உங்களுக்கு முன்னாடி வந்துடுவாரு मास्टर सर्वशक्तिवान अपना ये टाइटल हर समय याद करो நான் மாஸ்டர் சர்வசக்திவான் இந்த டைட்டில் ஒவ்வொரு நேரமும் நினைவில் வைங்க
नहीं तो இல்லை என்றால் बाप दादा भी याद प्यार में मास्टर सर्वशक्तिवान न कहकर सर्वशक्तिवान कहे ஆக बाप दादा அன்பு நினைவுல கொடுக்கும்போது மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்றதுக்கு பதிலா सर्वशक्तिवान சொல்லட்டுமா शक्तिवान बच्चों को याद प्यार अच्छा लगेगा शक्तिवान குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் சொன்னா நல்லா இருக்கா मास्टर सर्वशक्तिवान है मास्टर शक्तिवान क्या नहीं कर सकते மாஸ்டர் சர்வசக்திவான் என்றால் உங்களால் என்ன செய்ய முடியாது சிறு अपना टाइटल और कर्तव्य याद இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமே இல்லை உங்களுடைய டைட்டிலை நினைவில் வைக்கணும் உங்களுடைய கர்த்தவியத்தை நினைவில் வைக்கணும் டைட்டில் உங்களுடைய டைட்டில் என்ன மாஸ்டர் சர்வசக்திவான் உங்களுடைய கர்த்தவியம் என்ன विश्व कल्याणकारी तो आ गए सदा अपना टाइटल करते याद करने से शक्तियां इमर्ज हो जाएंगी எப்போதுமே இந்த டைட்டிலையும் கர்த்தவியத்தையும் நினைவில் வச்சிங்கன்னா शक्तिகள் என்ன ஆகிடும் எமர்ஜ் ஆகிடும் मास्टर बनो शक्तियों के भी मास्टर बनो ஆர்டர் करो மாஸ்டராக ஆகுங்கள் சக்திகளுக்கும் மாஸ்டராக ஆகுங்கள் हर शक्ति को समय पर ऑर्डर करो ஒவ்வொரு சக்திகளும் கூட நேரத்திற்கு ஏற்ப கட்டளையிடுங்கள் वैसे शक्तियों धारण करते भी हो பார்க்க போனா சக்தியில நீங்க தாரணை செய்ய தான் செய்றீங்க लेकिन ஆனால் सिर्फ कमी हो जाती है அதுல என்ன குறை ஆகிவிடுகின்றது என்றால் समय पर यूज नहीं करनी நேரத்தில் அதை பயன்படுத்த வர மாட்டேங்குது समय बीतने के बाद याद आता है நேரம் முடிந்த பிறகு நினைவுக்கு வருகிறது ஐसे करते तो बहुत अच्छा होता அப்படி செஞ்சு இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் अब अभ्यास करो இப்போ நீங்க எந்த பயிற்சி பண்ணுங்க जो शक्तियां समाई हुई है इसको समय पर यूज करो எந்த சக்திகள் உங்ககிட்ட கரைந்து இருக்கின்றனவோ கலந்து இருக்கின்றனோ அதை நேரத்திற்கு ஏற்ப பயன்படுத்துங்கள் जैसे कर्मेंद्रिय ऑर्डर में चलाते हो ना எப்படி இந்த கர்மேந்திரியங்களை நீங்க ஆர்டர்ல நடத்துறீங்க இல்லையா हाथ को पांव को चलाते हो ना கைகளை கால்களை அசைக்கின்றீர்கள் தானே ஐसे அதே மாதிரி ஹர் சக்திக்கோ ஆர்டர் में चलो ஒவ்வொரு சக்திகளையும் கூட நீங்க ஆர்டராக நடத்துங்கள் காரியமே லகாओ காரியத்தில் பயன்படுத்துங்கள் समा के रखते हो कार्य में कम लगाते हो அதை உள்ள கரைத்து கொண்டு இருக்கின்றீர்களே தவிர காரியத்தில் குறைவாக பயன்படுத்துகின்றீர்கள் समय पे कार्य में लगाने से शक्ति अपना कार्य जरूर करेगी அந்த நேரத்தில் அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா சக்தி அதனுடைய வேலையை கண்டிப்பா செய்யும் और खुश रहो மகிழ்ச்சியாக இருங்கள் कभी कभी कोई बच्चों का चेहरा बड़ा सोच विचार में थोड़ा ज्यादा गंभीर दिखाई देते हैं சில நேரம் சில குழந்தைகளுடைய முகத்தில் பார்த்தா ரொம்ப யோசனைகள் இருக்காங்க கொஞ்ச நேரம் கம்பீரமாக கூட அவங்க தெரிகின்றார்கள் खुश रहो नाचे गाओ आप ब्राह्मण जीवन आई खुशी में नाचनी மகிழ்ச்சியாக இருங்கள் நடனம் ஆடுங்கள் உங்க பிராமண வாழ்க்கையே எதுக்காக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது மகிழ்ச்சியாக ஆடுவதற்காக और अपनी भाग्य और भगवान के गीत गाने की அதுவும் தன்னுடைய பாக்கியம் என்ன மற்றும் தன்னுடைய பாக்கிய விதாத்தா அவருடைய மகிமை பாடுறது இதுதான் உங்களுடைய வேலையாக இருக்க வேண்டும் ऐसे हर शक्ति को ऑर्डर में बचाओ कार्य में लगा समा के रखते हो कार्य में कम लगाते हो நீங்க சேர்த்து தான் வச்சிருக்கீங்களே தவிர காரியத்துல குறைவாக பயன்படுத்துகின்றீர்கள் समय पे कार्य में लगाने से शक्ति अपना कार्य जरूर करेगी நேரத்தில் நீங்க பயன்படுத்தும் போது அந்த சக்தி தன்னுடைய காரியத்தை கண்டிப்பாக செய்யும் और खुश रहो மகிழ்ச்சியா இருங்கள் कभी कभी कोई बच्चों को चेहरा बड़ा सोच विचार में थोड़ा सा गंभीर दिखाई देता சில நேரம் குழந்தைகளோட முகம் எப்படி இருக்கான் யோசனையில் இருக்கின்றதா சில நேரம் கம்பீரமாக இருக்கின்றார்கள் அதுக்கு பதிலாக எப்படி இருங்க மகிழ்ச்சியாக இருங்கள் ஆடுங்கள் பாடுங்கள் உங்களுடைய பிராமண வாழ்க்கை எதுக்காக மகிழ்ச்சியில் ஆடுவதற்காக பாடுவதற்காக பாக்கியம் மற்றும் பாக்கியவானுடைய महिमे पाड़िकोंडे तो नाचने गाने वाले जो होते हैं ना
वैसा गंभीर होते नाचे तो कहेंगे न जाना नहीं आता. யார் ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்க கம்பீரமா இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு ஆட தெரியல. கம்பீரத்தை அச்சு கம்பீரத்தன்மை என்பது ரொம்ப நல்லது தான். ஆனால் டூ மச் கம்பீரதா, ரொம்ப அதிகமாக கம்பீரமாக இருப்பது थोड़ा सा सोच विचार कर लाता है. கொஞ்சம் யோசிக்கவும் செய்ய வைத்து விடுகின்றது. बाप दादा ने तो अभी सुना कि दिल्ली से उद्घाटन हो रहा है. बाप दादा சொன்னார் இல்லையா, டெல்லியினுடைய ஓப்பனிங் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. அதாவது 9th दिसंबर 2001 पहली गुड़गांव में ओम शांति रिट्रीट सेंटर का उद्घाटन है. लेकिन बाप दादा अभी कौन सा उद्घाटन देखना चाहता है? बाप दादा இப்போ எந்த ஒரு ओपनिंग सेरेमनी பார்க்க விரும்புகின்றார்? पर डेट तो फिक्स करो, அதுக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ये छोटे मोटे उद्घाटन तो हो ही जाएंगे. சின்ன அளவு பெரிய அளவிலான ஓப்பனிங்லாம் முடிஞ்சிடும். लेकिन बाप दादा उठान चाहते हैं, बाप दादा எந்த ஒரு ஓப்பனிங்கை விரும்புகின்றார்? सब विश्व की स्टेज पर बाप समान साक्षात फरिश्ता सामने आ जाए और पर्दा खुल जाए. அனைத்து விஸ்வத்தினுடைய ஸ்டேஜில் பாபாவுக்கு சமமாக சாட்சாத் ஃபரிசா முன்னாடி வந்துட்டீங்கன்னா இந்த திரை கூட விளக்கப்பட்டு விடும். ऐसे उद्घाटन आप सबको भी अच्छा लगता है ना? அப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் உங்க எல்லாருக்கும் கூட பிடிக்கும் தானே? ஒரு में भी सभी करते रहते हैं, बाप भी सुनते रहते हैं. ஆன்மீக உரையாடல் சொல்லும் போதும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாபா கூட இதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அபி அஹி இச்சா. இப்போ இது ஒன்று தான் பாபாவுடைய விருப்பம். बाप को प्रत्यक्ष करे, अब बाप की इच्छा है तो पहले बच्चे प्रत्यक्ष हो. பாபாவை பிரத்யட்சம் பண்ணணும், இது குழந்தைகளுடைய விருப்பம். ஆனால் பாபாவுடைய விருப்பம் என்ன? முதல்ல குழந்தைகள் பிரத்யட்சமாக வேண்டும். பாப் बच्चों के साथ प्रत्यक्ष होगा. ஏன்னா பாபா குழந்தைகளுக்குடைய பிரத்யட்சமாக ஆகிவிடுவார். அக்கிலே नहीं होगा, தனியா அவரு பிரத்யட்சம் ஆக மாட்டார். तो ஆக बाप दादा ये उद्घाटन देखने चाहते हैं. बाप दादा இந்த ஓப்பனிங் செரமனியை பார்க்க விரும்புகின்றார். உமங்கு भी अच्छा है, உற்சாகம் கூட நன்றாக இருக்கின்றது. जब रुझान करते हैं तो रुझान में समय सबके उमंग बहुत अच्छे होते हैं. எப்போ நீங்கள் பாபாட்ட உரையாடல் செய்கின்றீர்களோ அப்போ உரையாடல் ரொம்ப உற்சாகத்தோடு தான் இருக்கின்றது. लेकिन जब कर्मयोगी बनते हैं तो थोड़ा फर्क पड़ जाता है. எப்போ நீங்கள் கர்மயோகியா ஆகிவிடுகின்றீர்களோ அப்போ கொஞ்சம் வித்தியாசம் வந்து விடுகின்றது. तो माताएं क्या करेंगी? தாய்மார்கள் என்ன செய்வீர்கள்? बड़ा झुंड है माताओं का, பெரிய கூட்டமாக இருக்கின்றீர்கள் தாய்மார்கள். और माताओं को बाप दादा को बहुत खुशी होती है. தாய்மார்களை பார்த்து बाप दादा को ரொம்பவே மகிழ்ச்சி வருகிறது. किसने भी माताओं को इतना आगे नहीं लाया. யாருமே தாய்மார்களை இவ்வளவு முன்னாடி கொண்டு வரதே இல்லை. लेकिन ஆனால் बाप दादा माताओं को आगे बढ़ते खुश होते. தாய்மார்கள் முன்னேறுவதை பார்க்கும்போது பாபா ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றார். माताओं का विशेष संकल्प, தாய்மார்களுக்கு இது ஒரு விசேஷமான சங்கல்பம் இருக்கிறது. जो किसी ने नहीं करके दिखाया, हम आत्मा बाप के साथ करके दिखाए. இது வரைக்கும் யாரு எதையும் செய்து காட்டவில்லையோ அதை நாங்கள் பாபாவிடமிருந்து செய்து காட்டுவோம். करके दिखाएंगे. बाबा करके செய்து காட்டுவீர்கள் தானே? अभी एक हाथ की ताली बजाओ और कहिए அசையுங்கள். माताएं सब कुछ कर सकती है. தாய்மார்கள் எல்லாம் செய்ய முடியும். माताओं में उमंग अच्छा है. தாய்மார்கள்ட்ட உற்சாகம் நன்றாக இருக்கின்றது. कुछ भी नहीं समझे, ஒன்றுமே புரியாட்டாலும் சரி. लेकिन यह तो समझ लिया है ना कि मैं बाबा की हूँ, बाबा मेरा है. வேற எதையும் புரிஞ்சு காட்டாலும் நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவன். எது சம்மதில்லையா? இதை புரிந்திருக்கின்றீர்கள் தானே? மேரா பாபா தோ சப் கஹ்தே ஹைனா, எனது பாபா என்று எல்லோரும் சொல்லுகிறீர்கள் தானே? பஸ் தில் சே யஹி கீத் காத்தே ஹோ. இதயத்தில்
இந்த பாடலையே பாடிக்கொண்டிருங்கள். மேரா பாபா, மேரா பாபா, மேரா பாபா, என்னுடைய பாபா, என்னுடைய பாபா, என்னுடைய பாबा. अच्छा, நல்லது. अभी एक सेकंड बाप दादा जीता है, सब अलर्ट होकर बैठो. இப்போ பாபா बाप दादा ஒரு செகண்ட் கொடுக்குறாங்க, எல்லாம் அலர்ட்டா அமருங்கள். बाप दादा सभी का प्यार 100% है ना. बाप दादाக்கு மேல உங்க எல்லாருக்கும் 100% அன்பு இருக்கின்றது இல்லையா. प्यार तो परसेंट में नहीं है ना. அன்பு பர்சன்டேஜில் எங்கேயும் இருக்குமா என்ன? 100% है, 100% இருக்கின்றதா? तो 100% प्यार का रिटर्न देने के लिए तैयार हो. 100% உங்களுக்கு அன்பு இருக்குன்னா பாபாட்ட, அதுக்கு ரிட்டர்ன் கொடுப்பதுக்கு தயாராக இருக்கின்றீர்களா? 100% प्यार है ना. ஏன்னா 100% அன்பு இருக்கின்றது இல்லையா. जिसका थोड़ा सा कम हो वो हाथ उठावे. யாருக்காவது அதில் குறைவாக இருக்குன்னா கையை உயர்த்துங்கள். पीछे बच जाएंगे, பின்னாடி நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். अगर कम हो तो हाथ उठाओ. குறைவாக இருக்கின்றது என்றால் கையை உயர்த்துங்கள். 100% प्यार नहीं है तो भी हाथ उठाओ. 100% இல்லைன்னா கூட கையை உயர்த்துங்கள். प्यार की बात कर रहे हैं. அன்பை பற்றி பாபா பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஒருத்தவங்க 2 பேர் கையை தூக்குறாங்க. अच्छा प्यार नहीं है कोई हर्जा नहीं. அல்லது அன்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, हो जाएगा, ஆகிவிடும். जाएंगे कहाँ, எங்க போவீங்க நீங்க? प्यार तो करना ही पड़ेगा. அன்பு செலுத்தவே வேண்டி இருக்கும். अच्छा, நல்லது. अभी सभी अलर्ट होकर बैठे हैं ना. இப்போ நீங்க எல்லாருமே अलर्ट ஆயிட்டு உட்காந்துருக்கீங்க இல்லையா. अभी सभी प्यार के रिटर्न में 1 सेकंड बाप के सामने अंतर्मुखी हो. இப்போ நீங்க எல்லாருமே ஒரு வினாடியில் பாபாவுக்கு முன்னாடி உள்ளுக்கு முகமுடையவாக ஆகிவிட்டு अपने आप से दिल में संकल्प कर सकते हो. தனக்குத்தானே இதயத்தில் ஒரு சங்கல்பம் செய்ய முடியும் தானே. अब हम स्वयं के प्रति व औरों के प्रति समस्या नहीं बनेंगे. இப்பொழுது நாங்கள் எனக்காகவும் பிறருக்காகவும் பிரச்சனையாக இருக்க மாட்டேன். திட संकल्प प्यार का रिटर्न कर सकते हो. இந்த திடமான சங்கல்பத்தை அன்பினுடைய ரிட்டர்ன்ல உங்களால செய்ய முடியுமா? तो समझते हैं कुछ भी हो जाए. யார் இப்படி நினைக்கிறீங்க? என்ன ஆனாலும் சரி. अगर कुछ भी हो जाए, என்ன ஆனாலும் சரி, செகண்ட் में स्वयं को परिवर्तन कर दे. ஒரு வினாடியில தன்னைத்தான் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். वो दिन से संकल्प दृढ़ करे. அவங்க அதுக்கு என்ன செய்யணுமா? இதயபூர்வமாக திட சங்கல்பம் செய்யணும். जो कर सकता है திட சங்கல்ப். யாரால திட சங்கல்பம் செய்ய முடியுமோ அவங்களால. बाप दादा मदद देंगे, बाप दादा உதவி செய்வார். लेकिन ஆனால் மதத் लेने விதி பாபாட்டிலிருந்து உதவி அடைய வேண்டும் என்றால் அதுக்கான விதிமுறை என்னன்னா திட சங்கல்பி சுமர்த்தி, திட சங்கல்பத்தினுடைய நினைவு. बाप दादा के सामने संकल्प लिया है. बाप दादा को मुन्नी நீங்கள் संकल्प எடுத்திருக்கீங்க. ये स्मृति की विद्या आपको सहयोगी देगी. இந்த நினைவுடைய விதியானது உங்களுக்கு சகயோகம் கொடுக்கும். तो कर सकते हो. அப்போ உங்களால செய்ய முடியுமா? हाथ हिलाओ, தலையை அசையுங்கள். देखो संकल्प में क्या नहीं हो सकता. சங்கல்பத்தில் என்னதான் உங்களால பண்ண முடியாது. घबराओ नहीं, பயப்படாதீர்கள். बाप दादा की एक्स्ट्रा मदद जरूर मिले. बाप दादाவுடைய எக்ஸ்ட்ரா உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். अच्छा, நல்லது. ऐसे தீவிர புருஷார்த்தி சிரேஷ்ட ஆத்மாவுக்கு, அப்படிப்பட்ட அனைத்து தீவிரமான புருஷார்த்தி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா பாப் के प्यार का रिटर्न करने वाले, எப்போதும் பாபானுடைய அன்புக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியவர்கள், हिम्मतवान बच्चों को, धैर्यमुள்ள குழந்தைகளுக்கு अपने विशेषताओं द्वारा औरों को भी विशेष आत्मा बनाने वाले पुण्य आत्माएं बच्चों. தனது விசேஷ தன்மைகள் மூலமாக பிறரையும் விசேஷமான ஆத்மாவளாக ஆக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாக்களான குழந்தைகளுக்கு सदा समस्या समाधान स्वरूप विशेष आगे उड़ने वाले बच्चों को, பிரச்சனையை தீர்வு சுரூபமாக இருக்கக்கூடிய விசேஷமான முன்னால் பறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு बाप दादा का
யாத்யார் அவர் நமஸ்தே. பாப்தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. विदाई के समय बाबा विडुप पेरुம்போது आज विशेष जो मधुबन में ऊपर सिक्योरिटी के कार्य में बिजी है बाबा सामने आ रहे हैं. விசேஷமா மதுவல்ல செக்யூரிட்டியில் இருக்கக்கூடியவங்க காரியத்தில் யார் ரொம்ப பிஸியாக இருக்காங்களோ அவங்க பாப்தாதாக்கு முன்னாடி வர்றாங்க. यज्ञ की रखवाली करने वालों को बहुत ही बड़ी ड्यूटी है. இந்த யஜ்யத்தை பாதுகாக்கக்கூடியவங்களுடைய டியூட்டி ரொம்ப பெரியது. दूर बैठे भी याद कर रहे हैं. दूरத்தில் இருந்தாலும் கூட बाबा நினைக்கிறாங்க. तो खास बाप दादा जो ऊपर कोई भी सब अर्थ बैठे हैं, चाहे ज्ञान सरोवर में, चाहे भांडवर में, चाहे शांति में, जो भी रखवाले करने वाले हैं उन्होंने भी बाप दादा विशेष यात्रा दे रहे हैं. யார் செக்யூரிட்டியில் இருக்காங்களோ அது பாண்டபவனாக இருந்தாலும் சரி, ஞான சரோவராக இருந்தாலும் சரி, இல்லை சாந்தி ஒன்றா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பாப்தாதா அன்பு நிலையில் கொடுக்கின்றார்கள். சபி மேனத் बहुत अच्छी कर रहे हैं. எல்லாருமே நல்ல முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். अच्छा நல்லது. सभी देश विदेश वालों ने जिसने भी याद भेजी है, உள்நாடு வெளிநாட்டில் இருக்காங்க யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்களோ சம்பி इसको विशेष रूप से बाबा की याद दी. அவங்க இதை புரிந்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு விசேஷமா பாபா அன்பு நினைவுல கொடுக்கின்றார். अच्छा நல்லது. वरदान. இன்னைக்கு वरदान बाबा என்ன கொடுக்கிறார்? पुराने संस्कार और संसार के रिश्तों की आकर्षण से मुक्त रहने वाले பழைய சம்ஸ்காரம் மற்றும் பழைய உலகத்தின் தொடர்புகளில் இருந்து சம்பந்தங்களினுடைய கவர்ச்சிகளிலிருந்து முக்தி அடைந்திருக்கக்கூடிய டபுள் லைட் ஃபரிஸ்தா பவர். டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக ஆகுங்கள். ஃபரிஸ்தா அர்த்தாத் ஃபரிஸ்தா என்றால் யார்? புராணே சன்சார் கி ஆக்கர்ஷன் से मुक्त. பழைய உலகத்தினுடைய கவர்ச்சியிலிருந்து முக்தி அடைந்திருக்க வேண்டும். संबंध रूप में आकर्षण हो, न अपनी देह व किसी देहधारी व्यक्ति या कोई वस्तु की तरह आकर्षण हो. சம்பந்தத்தினுடைய கவர்ச்சி இருக்கக்கூடாது, உங்களுடைய தேகத்தினுடைய கவர்ச்சி இருக்கக்கூடாது, எந்த ஒரு தேகதாரியினுடைய கவர்ச்சி இருக்கக்கூடாது. कोई वस्तु की तरह आकर्षण हो, எந்த ஒரு பொருள் மேலேயும் உங்களுக்கு கவர்ச்சி இருக்கக்கூடாது. ஐசை எப்படி பொருட்கள் மூலம் மற்றவர்கள் மேல இருக்க முடியாதோ கூடாதோ அதே மாதிரி பழைய சம்ஸ்கிருதங்களுடைய கவர்ச்சியில் இருந்தும் முக்தி அடைஞ்சிருக்க வேண்டும். संकल्प वृत्ति और वाणी के रूप में कोई संस्कार की आकर्षण न हो. அது சங்கல்பமாக இருந்தாலும் சரிதான், விருத்தியாக இருந்தாலும் சரிதான், வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, எந்த ரூபத்திலிருந்து உங்களுக்கு கவர்ச்சி என்பது கூடாது. जब ऐसी सर्व आकर्षण से अथवा அதாவது அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும், அதாவது எது வியர்த்தமா நேரத்தை அடிக்கிறது, வியர்த்தமா தொடர்புல இருக்கிறது, வியர்த்த சூழ்நிலையில் இருக்கின்றது, இதுல எல்லாம் யார் முக்தி அடைவார்களோ அவங்களதான் என்னன்னு சொல்ல முடியும்? டபுள் லைட் ஃபரிஸ்தா. பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. शांति की शक्ति द्वारा सर्व आत्माओं की पालना करने वाले ही रूहानी सोशल वर्कर है. சாந்தியினுடைய சக்தியின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாலனையை கொடுக்கக்கூடிய ஆன்மீக சோசியல் ஒர்க்கராக இருக்கின்றீர்கள். அல்லது ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு ஆன்மீக 2 விஷயங்களை பற்றி சொல்றாங்க. ஒன்று, ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள். இன்னொன்று, காரணங்களுக்கு நிவாரணத்தை கண்டுபிடித்து பிரச்சனை சொரூபத்திலிருந்து நீங்கள் என்ன ஆக வேண்டும்? அவங்க சொல்றாங்கல்ல, சொல்யூஷன் சொரூபமாக ஆக்க வேண்டும். ஆக செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. போகும்போது வரும்போது சம்பந்தத்தில் தொடர்பு வரும்போது ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் உங்க இதயத்திலிருந்து சுபபாவனுடைய ஆசீர்வாதங்களை கொடுங்கள். பிறரிடமிருந்தும் ஆசீர்வாதங்கள் பெறுங்கள். யாரும் உங்களுக்கு என்ன சொல்லிட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சாபமே கொடுத்து விட்டாலும் பரவாயில்ல, நீங்க அந்த சாபத்தை கூட சுபபாவனினுடைய சக்தியின் மூலமாக ஆசீர்வாதமாக மாற்றிவிடுங்கள்.
அதனால பாபா சொல்றாங்க, நான் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான். என்ன வேலை? சங்கல்பத்தின் மூலமாக, பேச்சின் மூலமாக, செயலின் மூலமாக, சம்பந்தம் தொடர்பின் மூலமாக ஆசீர்வாதங்களை நான் கொடுக்க வேண்டும். ஆசீர்வாதங்களை பெருங்க வேண்டும். இந்த ஒரே ஒரு காரியத்தை நீங்க செய்தால் போதுமானது. நல்லது. ஓம் சாந்தி. ज्योति सितारे तन से न्यारे, प्रभु के प्यारे आत्मा सितारे। ज्योति सितारे तन से न्यारे, प्रभु के प्यारे आत्मा सितारे। ज्योति सितारे। सर्व गुणों का पुंज है आत्मा, सर्व गुणों का पुंज है आत्मा। शक्ति भरे जिसमें परमात्मा, शक्ति भरे जिसमें परमात्मा, वो ही सभी के है जो सहारे। प्रभु के प्यारे आत्मा सितारे। ज्योति सितारे। हर एक नजर में जिनका ध्यान है, हर एक नजर में जिनका ध्यान है, बिंदु स्वरूप गुणों की खान है। बिंदु स्वरूप गुणों की खान है। कमले से है जो न्यारे प्यारे, प्रभु के प्यारे आत्मा सितारे। ज्योति सितारे तन से न्यारे, प्रभु के प्यारे आत्मा सितारे। प्रभु के प्यारे आत्मा सितारे।